அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு மேலே அந்த ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் வந்து பெத்லகேம் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான அடையாளமாக அதை சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது நிறைய சொல்லுவாங்க, அதில் சில மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெத்லகேம் அப்படின்றது பாலஸ்தீனில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு ரொம்ப பழமையான ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஒரு புதையல் இருக்குது. மதிப்பே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு புதையல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் புதையலுங்கிறது அங்கே இருக்கிற ஒரு உயர்ந்த ஆத்மா தான், உயர்ந்த எண்ணங்கள் தான். அப்படியே அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே நான் வந்து தியானத்துக்கு மூலிமா அங்கே நிறைய டைம் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் நான் இனிப்பு கொடுக்கும்போது நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்கிற மெம்பரில் சில பேர் என் கூடவே ரொம்ப ஆண்டுகளாக பயணிச்சுட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குட் ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆச்சு. கொரோனா டைமில் குட் ஃப்ரைடே அன்றைக்கி கால் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 6 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. லைஃப்பில் எதுவுமே இல்லை, டுடே இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு அடுத்த நிமிஷம் இல்லைன்ற அந்த தத்துவத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம லைஃப் எல்லாமே வேஸ்ட்டு, எல்லோரும் வேஸ்ட்டு, நம்மளும் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு தத்துவத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் உள்ள என்றானீங்க. அதுக்கப்புறமா வந்து மேரி பிறந்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகுரு கோவில் வந்து கட்டினீங்க. ஸோ அதுமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே முடிந்து மேரி கிறிஸ்மஸ், அதை மேரி கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு தீட்சை வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பான செயல்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்படி உங்களுக்கே தெரியாமல் இது எல்லாமே நடந்துட்டு கிறிஸ்துவ மதம் சார்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த மதத்துடைய சிறப்பான நாட்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நான் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலை. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து எந்த உடையோ எதுக்கும் நான் சம்மந்தமானவன் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதை நம்ம பண்ணுவோம். அது சரி, ஓகே, அதை பற்றிலாம் அப்புறம் பேசுவோம். கிறிஸ்மஸ்ஸு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த 10-11 நாளும் நம்ம சர்வ வெடியாக இருக்கட்டும். ஹாப்பியாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. முடிஞ்சால் நீங்கள் நான் அழைங்க, உங்கள் வீட்டுக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வரேன். நன்றி.